மதுரை அதிமுக கல ஆய்வு கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே அடிதடி நடந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகர அதிமுக செயல்பாடுகள் மற்றும் பணிகள் குறித்து கல ஆய்வு கூட்டம் சந்தைப்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், செம்மலை, செல்லூர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை, கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து கேட்டறிந்தனர். நத்தம் விஸ்வநாதன் மற்றும் செம்மலை ஆகியோரிடம் தங்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும் என அதிமுகவைச் சேர்ந்த பைக்காரா செழியன், வைகை பாலன், ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் மேடையில் ஏறி பேசிய நிலையில் ஆத்திரம் அடைந்த செல்லூர் ராஜுவின் ஆதரவாளர்கள் சிலர் மேடையை விட்டு கீழே இறங்குமாறு கூறினர். இதையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் அடிதடி கைகலப்பாக மாறியது. இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லூர் ராஜு, நத்தம் விஸ்வநாதன், செம்மலை உள்ளிட்டோர் சமாதானம் செய்ததைத் தொடர்ந்து மேடையில் அமர்ந்திருந்த டாக்டர் சரவணனுக்கு எதிராக சிலர் முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் என்ன நடந்தது என்று எங்களுக்கே இன்னும் புரியவில்லை என மேடையில் நத்தம் விஸ்வநாதன் சமாதானம் செய்து பேசுகையில் கட்சியை செயல்பட விடாமல் சிலர் தடுப்பதாக நிர்வாகிகள் கூச்சலிட்டனர். சம்பவத்தை கேள்விப்பட்டு அரங்கத்தின் உள்ளே வந்த காவல்துறையினரிடம் இது கட்சி விவகாரம், காவல்துறை இதில் தலையிட வேண்டாம் என நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். நெல்லை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற கல ஆய்வு கூட்டங்களில் மாவட்ட நிர்வாகிகள் குழுக்களாக பிரிந்து ஒருவருக்கு ஒருவர் மல்லுக்கட்டிய நிலையில் மதுரையிலும் அதே போன்று நடந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லாரும் கலாய் முடிஞ்சோம்னா எல்லாத்தையும் பேசுவோம், எல்லாத்தையும் கேட்போம். எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு தான் தருவோம், வாய்ப்பு தரோம், பேசுவோம். அப்படியே இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரர்கள் உள்ளவருக்குள்ள குடும்பத்தில் இருந்தால் ஒன்று உள்ள இருக்கிற பிரச்சனைகள் பணிபுரிவதில் போட்டி, அது கூட இல்லை. எனக்கு அந்த வாய்ப்பை கொடு, உனக்கு வாய்ப்பை கொடுன்னு சொல்லி ஒன்று என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களையும் பேச வேண்டும் விடுங்கன்னு சொன்னாங்க. மறுக்கக்கூட இல்லை. அதுக்காக என்ன ஒன்றா முன்னால் கல ஆய்வு நடந்துக்கிட்டு போது அவங்கள கூப்பிட்டு சொன்னான், இந்த இருங்க முடிய விட்டு கல ஆய்வு முடியவே இல்லை, இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது, முடிஞ்ச உடனே உங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொன்னான். அதுக்கடையில் 2 பேர் சித்தத்தை போட்டு அப்புறம் உள்ள தகவல் சொன்னால் தெரிஞ்சு சொல்லி ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சியில் முள்ளிப்பட்டு, இரும்பேடு, ராட்டினமங்கலம், பையூர் ஆகிய ஊராட்சிகளை இணைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி கண்டன போராட்டம் நடைபெற்றது. அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பங்கேற்றனர். பின்னர் அண்ணா சிலையில் இருந்து ஊர்வலமாக காந்தி ரோடு மார்க்கெட் வீதி வழியாக வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தடைந்தனர். அங்கு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நகராட்சியில் கிராமங்களை இணைக்கும் திட்டத்தால் 100 நாள் வேலை கிடைக்காத சூழல் ஏற்படுவதுடன் வீடு, குடிநீர் வரிகள் உயரும் என்றும் அச்சம் தெரிவித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.